பொன் வில்சன் அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்னும்போது அதிமுக மீதும் இருக்கிறது என்ற அந்த விமர்சனத்தை வைக்கிறார். உங்க பதில்? ஊழல் குற்றச்சாட்டு எல்லார் மீதும் இருக்குதுன்னா காமராஜர் காலத்திலேருந்தே சொல்லலாம். அதனால் ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற உங்கள் மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் என்ன? அப்போ நீங்கள் காலங்காலமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது, கருணாநிதி காலத்தில் இருந்தது சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கமே எங்கேயும் கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி சொல்லலாம். அப்போ மிகப்பெரிய உதாரணம். அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்து திமுகவுக்கு வந்துட்டார். அதனால் நீங்கள் பழசை சொல்லி உங்களுடைய ஆட்சியை நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஊழலை டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது வீக்னஸ். அப்போ ஆட்சிகளை எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி வழக்குகளை எதிர்கொண்டுட்டு இருக்கோம், அது தொடர்பான வழக்குகள் இருக்கு அப்படின்னும் போது அதை எதிர்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் தான் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. எதிர்கொண்டுட்டு இருக்குது இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் அமைச்சர் பதவியில் இருந்தார். உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து கெடு விதித்து வெளியே அனுப்புகிற வரைக்கும். அதனால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி நான் ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல அவரை தான் கைது பண்ணுவேன்னு சொன்னார் கரூர் கூட்டத்தில், எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின். அதனால் இந்த விமர்சனங்கள் எல்லா பக்கம் சொல்லலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதால, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், எல்லா விதத்துலையும் 20% கமிஷன் போகிறது அப்படின்றாரு. அதுமாதிரி போன தடவை டாஸ்மாகில் கிட்டத்தட்ட 20,000 36,000 கோடி ஊழல் நடக்குதுன்னு போன தடவை புள்ளிவாரத்தோடு சொல்லிட்டு போனார் அவர். அதனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ஊழலை குறித்து பேசுகிறார். அடுத்தது பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்றது. மூன்றாவது கட்டம் குடும்ப ஆட்சி அப்படின்றது சொல்கிறார். குடும்ப ஆட்சின்ற விமர்சனம் எல்லார் மேலேயும் வந்துட்டு தான் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது, மற்ற மாநிலத்தையும் உங்களுக்கு உரிமை இருக்குது சொல்லலாம். ஏன் வெளிநாட்டில் கூட நீங்கள் சொல்லலாம் அந்த வாரிசு அரசியல் இருக்குதுன்னு. ஆனால் என்னென்னா குடும்ப ஆதிக்கம் ஒட்டுமொத்தமாக தலைமையிலையும் இருக்குது. நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்கள் 38 மாவட்டங்கள்னா அத்தனையும் குறுநில மன்னர்கள் போல அங்கங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர், எம்எல்ஏவன் மகன் எம்எல்ஏ. இல்ல அப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களோட மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நிலை அதிமுகல இல்லையா? எத்தனை ரெண்டையும் கணக்கு போட்டுலாமா? அதான் சொல்றேன், விதி விலக்குகள் இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், 38 மாநிலங்கள்ல 30 மாநிலங்கள்ல இருக்கும் திமுகல, அத்தனையிலும் இருக்கும். அதுதான் சொல்ல வேணா, பட்டியல் வேணா நான் படிக்கிறேன். பட்டியல்ல எண்ணிக்கை குறைவா இருந்தா பரவாயில்லை, நீங்களும் பட்டியல் படிங்க நானும் பட்டியல் படிக்கிறேன் அப்படி சொல்லலாம். அப்போ இதே தான் நீங்க டிஃபெண்ட் பண்ணி விதி விலக்கெல்லாம் விதியா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்றத முக்கியம். அதனால இது இல்ல கட்சியிலேயே விதிவிலக்கா 1-2 இருக்கும். ஜெயக்குமார்னு சொல்ல நானு, நீங்க பாத்தீங்களா எப்படி பலவீனம் பாருங்க. அப்போ இல்ல நான் இப்ப லைனா படிக்கிறேன் நானு. துரைமுருகன், கே நேரு, அதே மாதிரி நீங்க ஐ பெரியசாமி, இன்னும் லைனா சொல்லிட்டே வரணுமா? சொல்லுங்க. டிஆர் பாலு எவ்வளவு சொல்ல, நீங்க ஒரு ஜெயக்குமார் சொல்ல முடியும். நாங்க லைனா படிக்கிட்டா 20 நிமிஷம் என்னால படிக்க முடியும். 20 நிமிஷம் என்னால படிக்க முடியும். அதத்தான் விதிவிலக்குன்னு சொல்றேன் ஒழிய ஜெயக்குமார் கட்சியில விதிவிலக்குன்னு சொல்ல. நீங்க துரைமுருகனே விதிவிலக்கா வச்சுட்டு தான் துணை முதலமைச்சர் அவர் கேட்டா கூட குறிப்பால, ஆனா கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கிடையாது அதிமுகல. அதுதான் முக்கியம். அதிருப்தியை வெளிப்படுத்தினா கூட கேட்க மாட்டீங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் மகன் சொன்னா கூட அது குடும்ப ஆட்சி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. சிலேடையா சொன்னா கூட. அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி கிடையாது அப்படின்றது எல்லா கட்சியிலும் இருக்கும். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, 2 கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளும் எல்லா கட்சி மீதும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. குடும்ப ஆட்சி அப்படின்ற அந்த விமர்சனமும் எல்லா கட்சிகள் மீதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப அமித்ஷா சொன்னது எல்லாமே ஒரு பொதுப்படையான விமர்சனமா பார்த்து நம்ம கடந்து போயிடணுமா? எல்லா கட்சி மேல இருக்குதுன்னா விதிவிலக்க விதியா வச்சிருக்காங்க இவங்கன்னு சொல்றேன். அந்த வித்தியாசத்தை நீங்க சொல்ல மாட்டீங்களா? நான் இப்ப வேணா திருப்பி பட்டியல் படிக்கணுமா? திமுக மொத்தமே அப்படிதான் இருக்குது. தன்னுடைய வாரிசை 1.5 வருஷம் 2 வருஷத்துல எம்எல்ஏ, எம்பி, அதே மாதிரி அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர் கொண்டு வரதுக்காக ஷார்ட் பீரியட்ல இப்போ ஒரு 30 வருஷமாக தயங்கி கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த மகனை 3-4 வருஷத்தில் உடனடியாக கொண்டு வரார் உச்சபட்ச பதவிக்குனா அது விமர்சனத்துக்கு உட்பட்டதா இல்லையா? அது சொல்லுங்க. அடுத்தது என்னன்னா, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போடுறது யார்? தலைவர். இப்போ நீங்கள் துரைமுருகன் மகனோ, கே நேரு மகனோ, அருண் நேரு மகனோ அப்படி சொன்னீங்கன்னா அவர்களெல்லாம் பரிந்துரை தான் தகப்பன் பண்ண முடியும். ஆனால் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தலைவர் தான் சைன் பண்ண முடியும். இங்க தமையனுக்கு தலைவரே சைன் பண்ணணும். நீங்க சொல்ற அடிப்படையில் என்னன்னா,
அதிமுகலயும் வாரிசு அரசியல் இருக்கு. அந்த பொதுமுறை தான் கிடையாதுன்ற. அந்த பொது அமெரிக்கால ஜார்ஜ் புஷ் கிட்டே இருக்குது. அமெரிக்கால ஜார்ஜ் புஷ் கிட்டே இருக்குது. அதுக்கு சொல்லல. இது ஒட்டுமொத்தமே குடும்ப குத்தகைக்கு எடுத்துக்கிச்சு திமுகல. இல்ல இதெல்லாம் அந்த மாதிரி எங்க எடுத்துறாங்க? இல்ல நீங்க கேக்கும்போது நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. அவங்க கேக்குறீங்க அவங்க அந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நான் ரெண்டு வித்தியாசப்படுத்தி சொல்றேன். ஆனா நீங்க என்ன பொதுமைப்படுத்தி சொல்லும்போது நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது இல்ல. நான் திருப்பி சொல்றேன். நீங்க அதிமுக உதாரணங்கள் கொடுங்க. நான் அதிமுக ஒரு இந்த வார்த்தை என்ன கேக்குறேன்? அதிமுக ஒரு 20 இப்ப நபீஸ் வந்து நீங்க கேக்குற வரைக்கும் கம்முனு இருந்தார். அது ரெண்டையும் பொதுமுறைப்படுத்தும். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஜீவா பேசினாரு, ஒரு உதாரணம் சொன்னாரு, ஒரு 20 உதாரணம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு 20 உதாரணம், அதாவது அடையாளப்படுத்தக்கூடிய தலைவர்கள், அந்த தலைவர்களின் குடும்பத்திலிருந்து முன்னணி தலைவர்கள், அந்த தலைவர்களின் குடும்பத்திலிருந்து நான் அடையாளப்படுத்துறேன். ஆனா உங்களால அந்த மாதிரி அடையாளப்படுத்த முடியுமா? வேற எந்த கட்சியில அடையாளப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி திரு ஹபீசுல்லா கிட்ட அந்த கேள்வியை நான் முதல் சுற்றுல வைக்கும்போது அவர் சொன்ன விஷயம், இதுல இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக முன்வைக்கப்படுது. ஆனா தேர்தல் காலத்துல அது எந்த விதத்திலையும் எதிரொலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. இல்ல 50 வருஷம் ஜெயிக்கிட்டோம். ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஜனநாயகத்தில் ஏற்புடையதா இல்லையா? அதாவது இந்திரா காந்தி கொண்டு வந்த 5 அம்ச திட்டம், அதாவது கரிபி அட்டாவ், வறுமையை ஒழிப்போம், ஒழிச்சாச்சா? இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சுன்னு தானே இருக்கிறோம். அந்த குறிக்கோளும் அந்த குரலும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஒரே நிமிஷம். அதே மாதிரி அதைத்தான் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க வெற்றியை கொடுத்துருப்பாங்களா? தொடர்ந்து வெற்றியை கொடுக்கல. ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தோல்வி எதனா கொடுத்துருக்காங்க. அதே அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது 3 முறை வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா இருக்கும்போது கன்சிஸ்டன்டா தொடர்ந்து 2வது முறையும் வெற்றியை கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதனால வெற்றி தோல்வி வேற அது. ஆனால் ஜனநாயகத்துல அந்த குரல் நெரிக்கப்படுகிறதா இல்லையா? மன்னராட்சி பரம்பரை அந்த வழியில வரக்கூடாது அப்படின்றது உண்மையா இல்லையா? அது மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. அது எப்படி மன்னராட்சி? வாய் கூசாம எப்படி பேச வருது? மக்கள் ஓட்டு போடலனா, மக்கள் ஓட்டு போடலனா பரவாயில்ல. இது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துற இந்த ஓட்டு அரசியல்லே குறியா இருக்காங்க. ஊழிய மக்களுக்கு உழைக்கும் அரசியலை யோசிக்க மாட்டாங்க. இப்போ டாஸ்மாக் கடையை மூடல, ஆனா மாத்தி மாத்தி ஓட்டு போடுறாங்க. டாஸ்மாக் கடையை மூடாம விட்டுறலாமா? இல்ல அந்த வாக்குகள் தானே சார் முடிவு பண்ணுது. மக்கள் இவங்க பண்ற அரசியல் சரியா இல்லையா? எந்த உங்களோட கருத்தை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எந்த கொள்கைகளுக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள் உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? சொல்லுங்க. எந்த கொள்கைக்காக ஓட்டு போட்டாங்க உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? எந்த கொள்கையினால அதிமுகவுக்கு வாக்கு போடல அப்படின்னு சொல்ல முடியுமா? அதிமுக போட்டிருக்காங்களே. ஒருத்தர போடலனா அப்போ அதிமுக இந்த தடவை ஜெயிச்சதுன்னா வாரிசு அரசியலை ஒழிச்சிடலாமா? அப்போ இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? இந்த முறை 2026 தேர்தல்ல திமுகவை தவிர மற்ற கூட்டணி ஜெயிச்சால் உதயநிதி இனிமேல் அரசியல் இருக்க மாட்டார் சொல்லலாமா? அதை வச்சுதான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க தான் நியாயமா பேசணும். இல்ல அதாவது இதுக்காகத்தான் ஓட்டு போட்டாங்க. நான் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. நீங்க வாக்குக்காக அரசியலாக மட்டுமே எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னு சொல்றீங்க. அப்போ மக்களோட வாக்குகளை வச்சுதான் எந்த ஜனநாயகத்துல குடும்ப ஆட்சி இருக்கலாம், தவறு இல்லை அபிநயா சொன்னா சரி. நான் எப்படி சொல்ல முடியும்? கருத்தை ஏத்துக்கிறது வேற. நீங்க ஒட்டுமொத்தமா வந்து ஓட்டு போடுறாங்க ஒரு பக்கம்ன்றதுக்காக எல்லாமே நியாயப்படுத்தி விட முடியாது. சரி, இதுதான் குரல். அந்த குரல் வந்து ஜனநாயகத்தின் குரல். தோற்றாலும் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்ப அதிமுக ஜெயிக்கும் போதெல்லாம் திமுகவின் குடும்ப ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஏத்துக்கலாமா? அதிமுக ஜெயிக்கும் 31 வருடம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்னைக்கு 750 ஷோக்கு ஹோஸ்ட் பண்ணனும்னு உங்களுக்கு யாரு முடிவு எடுத்தது? சரி, நான் இப்ப ஆபீஸ்ல யார் எனக்கு அந்த உத்தரவுலாம் இட்டாங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த நிர்வாகத்துல இருந்து தானே கொடுத்தீங்க. அப்படிதான் இந்த யாரு துணை முதலமைச்சர் ஆகணும் யார் ஆக கூடாதுன்றது திமுக முடிவு பண்ணும். வெளியில இருந்து உட்கார்ந்துட்டு திமுக உறுப்பினர் ஆகுங்க, ஆயிட்டு உள்ள வந்து எங்க பொதுக்குழு உறுப்பினர் ஆயிட்டு அப்புறம் விமர்சனம் வைங்க. உண்மையை சொல்லிட்டார். இது போல ஒரு தனியார் நிறுவனம் தான் எங்க கம்பெனியும் பரவாயில்லைங்க, ஜனநாயகம் சொல்லிட்டார். பரவாயில்ல ஒப்புமை தெரியுது. ஆனா அந்த தனியார் கம்பெனிக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த தனியார் கம்பெனிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க எடுத்த முடிவு சரி. உங்களுடைய
வேட்பாளரை துணை முதலமைச்சரா ஏத்துக்க ரெடி, உங்களுடைய வேட்பாளரை முதலமைச்சரா ஏத்துக்க ரெடின்னு மக்கள் அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவு தருகிறார்கள்.